ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. 17ஆம் தேதி வாழ்வில் வளம் சேர்க்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகின்றது. விஷ்ணுவை வணங்க தீராத பிரச்சனைகள் தீரும். ஆவணி மாதம் 1ஆம் தேதி வந்து விட்டது. இது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவதுண்டு. தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. ஆவணி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்துவிட்டது. இது ஏகாதசிக்கு நிகரான புண்ணிய காலமாகும். மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் நினைத்து வணங்க தீராத குடும்ப பிரச்சனைகள் தீரும். தமிழ் மாதங்கள் 12 சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை ஆகிய பிரம்மாவுக்கு உரியவை. பிரம்மாவுக்கு உரிய சித்திரை, ஐப்பசி, ஆடி, தை மாதம் பிறக்கும் காலங்கள் விஷ்ணு புண்ணிய காலம் எனப்படும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகியவை விஷ்ணுவுக்கு உரிய மாதங்கள். பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகியவை சிவனுக்குரியவை. சிவனுக்குரிய மாதங்கள். பிறக்கும் நேரம் ஷடசிதி புண்ணிய காலம். ஷடாங்கன் என்றால் சிவபெருமானை குறிக்கும். ஆவணி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது உங்களின் பிரச்சனைகளை, வேண்டுதல்களை மனமுருகி மகாவிஷ்ணுவிடம் சொல்லுங்கள். தங்களின் நியாயமான கோரிக்கைகள் எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவதற்குள் நிறைவேறும். இது ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது. பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறைகளும் அனைத்திலும் சிறந்த பலன் தருவதாக கூறுவர். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தர வல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் தொடங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. அன்றைய தினத்தில் அதிகாலை 3:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இந்த புண்ணிய கால நேரம் வருகிறது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு காலை பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையில் வைத்துக்கொண்டு 27 முறை பரிகார வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வையுங்கள். 27 சுற்று முடிந்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். நமது எல்லா தோஷங்களையும், தேவைகளையும், வேண்டுதல்களையும் கூறி தங்களின் பிரார்த்தனையை மனமுருகி சொல்லுங்கள். ஓம் நமோ விஷ்ணுவே தஸ்மை நமஸ்தஸ்மை புன புன எத்ர சர்வம் யத சர்வம் ய சர்வம் சர்வ சம்சராம. விஷ்ணு மற்றும் ஸ்ரீ தேவியினுடைய துதிகளை கூறி நமது சக்திக்கு என்ற பூஜைகளை குறைவர செய்யலாம். முறைப்படி பூஜை செய்ய தெரியாதவர்கள் அவ்விதம் செய்யலாம். அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வழிபடலாம். துளசி பூஜை, கோபூஜை மற்றும் ஸ்ரீதேவிக்கு பிரீத்தியாக தரக்கூடிய காரியங்களை எல்லாம் சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம். அதே போன்று அன்றைய தினத்தில் விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்ப்பது நன்று. ஒருவர் ஒரு முறை அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தமிழ் ஆண்டுக்குள் மொத்தம் 60 ஆகும். ஒவ்வொரு ஆண்டின் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும். எனவே இந்த முறை நாம் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறவிட்டால் அடுத்து அதே போன்ற ஒரு புண்ணிய காலம் வருவதற்கு மீண்டும் 60 ஆண்டுகள் ஆகும். எனவே அரிதான இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் உங்கள் தேவைகளை மகிழ்ச்சியாக மாற்றும் செல்வ செழிப்புமிக்க வளமான வாழ்வினையும் பெற முடியும்.
என சாஸ்திரம் கூறுகின்றன. மேலும் நமது அக வளர்ச்சி, ஆனந்தம், ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மோட்சத்தை தரவல்லது இந்த புண்ணிய காலமாகும். எல்லோரும் இந்த புண்ணிய காலத்தை முழுமையாக கடைபிடித்து ஸ்ரீ மகாலட்சுமி சமேத அரங்கநாதரின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக. தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவதற்குள் நிறைவேறியே தீரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய